ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராமங்களில் முறையாக சாலை வசதி அமைத்து கொடுத்து மலை கிராம விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 19ஆம் தேதி காலை 12 மணி அளவில் தேனி மாவட்ட பாஜக சார்பில் கடமலை மயிலை ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் அமைந்துள்ள தும்பக்குண்டு, மேகமலை, தங்கம்மாள்புரம் உள்ளிட்ட 9 ஊராட்சிகளில் இருக்கும் மலை கிராமங்களில் வனத்துறை தடை காரணமாக சாலைகள் அமைக்கப்படாமல் பல ஆண்டு காலமாக மலை கிராம மக்கள் சிரமப்பட்டு வருகின்ற நிலையில் மலை கிராமங்களில் சாலை வசதி அமைத்து கொடுத்து பட்டா இல்லாமல் வசிக்கும் மலை கிராம விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேனி மாவட்ட பாஜக சார்பில் கடமலை மயிலை ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வருசநாடு சாலையில் பேரணியாக வந்து மயிலாடுதுறை ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பிய பாஜகவினர் மலை கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை விரைவில் செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தலைமையில் இதே பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தெரிவித்தார். அந்த கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சிறிதேனும் கவலை கொள்ளாது அவர்களை ஏதோ ஒரு அகதிகளை போன்று தமிழ்நாடு அரசாங்கம் பாவித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க மறுக்கின்றது. இந்த நேரத்தில் அடையாளமாக தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து அடையாளமாக தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னெடுத்திருக்கின்றோம். அடுத்த கட்ட போராட்டம் என்பது அது மிகப்பெரிய உக்கிரமாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரனுடைய தலைமையில மிகப்பெரிய போராட்ட களம் முன்னெடுக்க இருக்கின்றோம். இந்த நேரத்துல நாங்க உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்வதெல்லாம் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏற்கனவே தேர்தல் நேரத்துல சொன்ன அந்த ஆசையான வார்த்தைகள் எல்லாம் இப்ப மறந்து போயிட்டு எம்எல்ஏவும் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்களும் எம்பி அவர்களும் மீண்டும் இந்த மக்கள்கிட்ட ஏதோ அவங்களுடைய கோப நேரத்துல போய் அவங்க சமாதானப்படுத்துறது மாதிரி ஒரு கால சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க. உண்மையிலே இது மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை. தன்னுடைய சுய தேவைகள் தன்னுடைய சுயமா சம்பாதிக்கிறதுக்கு இந்த பகுதியை பயன்படுத்துறாங்க. மணலை கடத்துறாங்க, மரங்களை வெட்டி கடத்துறாங்க, ஆத்து மணலை கடத்துறாங்க. இப்படி நிறைய கடத்தல் பேர்வழிக்கு ஆளுங்கட்சி துணை போவதே தவிர அடிப்படை பிரச்சனைகளுக்கு முன்னெடுக்கணுமா அப்படின்றத அவங்க செவிசாய்க்க மறுக்கிறாங்க.